ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 3 வரைக்கும் தான் நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டென்டேட்டிவாக எக்ஸாம் ஆன்லைன் இதுக்கு வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஃபர்தராக அதை ஃபாலோ பண்ணி ஒரு இன்டர்வியூ இருக்கும். ரெண்டுக்குமே வந்து டென்டேட்டிவாக February ஆர் மார்ச், இல்லை மார்ச் ஆர் ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு மெயிலாவோ இல்லை மெசேஜாவோ கன்வே பண்ணுவாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 போஸ்ட்டுக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸரில் 50 போஸ்ட்டும், மார்க்கெட்டிங் ஆஃபீஸரில் 300 போஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ப்ளஸ் அவங்க ஒரு சம் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் நேஷ்னாலிட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸருக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஏஐசிடிஇ வந்து அப்ரூவ் பண்ண ஒரு காலேஜில் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அவங்க வந்து சர்டிஃபிகேட் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். மேண்டேட்ரியாக கேட்குறாங்க. வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸருங்கிற போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளுங்க. ப்ளஸ் ப்ரிஃபரபிள் சர்டிஃபிகேஷன் சொல்லி சம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் மேண்டேட்ரியாக அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷனில் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அது வந்து மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 5 இயர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதில் 3 இயர்ஸ் வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான இதில் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் 25 இயர்ஸ், மேக்ஸிமம் 35 இயர்ஸ். 25 to 35 இயர்ஸில் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்கில்ஸ் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதிலே வந்து அடுத்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸரில் அதே மாதிரி ஏஐசிடிசி அப்ரூவ் பண்ண காலேஜில் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் எம்பிஏ வந்து 2 இயர்ஸ். எம்பிஏவில் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பற்றி படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, அந்த டிப்ளமோ கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்லங்க, பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம், பிஜிபிஎம், பிஜிடிஎம், இந்த டிப்ளமோ கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் இதில் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் 1 இயர் வந்து கண்டிப்பாக வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 22 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எனிவேர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு பாண்டுங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் பாண்டு. அதை பிரேக் பண்ணணும்னு எனக்கு பாண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வேறு ஜாப்க்கோ இல்லை இந்த ஜாப் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 lakhs பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் பிஎஸ்டபிள்யூ கேண்டிடேட்டுக்கு என்னென்னலாம் இருக்கணும், அவங்களுக்கு உண்டான ஃபிட்னஸ் இது வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பே, ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸர், அதுதாங்க ஸ்கேல் 3யோட போஸ்ட்டு. அதுக்கு வந்து 1,05,000 வரைக்கும் நமக்கு சேலரி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அதுக்கு வந்து 85,000 வரைக்கும் நமக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஹை சேலரிங்க. எனிவேர் இந்தியா பிளேஸ் ஆகலாம்.
நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் அது கூட சேர்த்து ஒரு இன்டர்வியூ இருக்குங்க. ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க அதோட பேட்டர்னை எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னலாம் எக்ஸாமில் கேட்பாங்கங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ராங் ஆன்சருக்கு பெனால்ட்டி இருக்கும் இல்லைங்க பேங்க் எக்ஸாமில். இந்த எக்ஸாமுக்கு பெனால்ட்டி கிடையாது. எங்கெங்கேயும் எக்ஸாம் சென்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர், இங்கெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஷெட்யூல்டு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உமன் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்து 175 தான் ஃபீஸு. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 850 ருபீஸ் வந்து ஃபீஸுங்க. ஆன்லைன் எக்ஸாம் வந்து February 3 முடியறதுனால February 3 வரைக்கும் தான் உங்களால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒன்லி அப்ளிகேஷன் ரீப்ரிண்ட் மட்டும்தான் உங்களால் எடுத்துக்க முடியும், பேமெண்ட் வந்து பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் மட்டும்தான் உங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 3, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபோட்டோ சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாம் என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுறவங்க, இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை சேலரி, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.